ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம நேற்று மேட்ச்சு பார்த்துருந்தோம். ஆர்சிபி அருமையான வின்னு, எதிர்பார்க்கல. ஃபைனல் போயிட்டாங்க. ப்ரெடிக்ஷன் நம்ம கொடுத்துருந்தோம். மேக்ஸிமம் 9 பிளேயர்ஸ் கிட்ட டீம் வந்துட்டாங்க. கேப்டன் சொல்லியிருந்தவங்களையும் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் வந்தது. டைமில் நம்ம எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்குள்ள மேட்ச் பாகிஸ்தான் லீக்கோட குவார்ட்டர் ஃபைனல் பார்ப்போம். இதில் பாபர் அசமும் சர்ஃப்ராஸ் கானும் கேப்டன் பண்ணுறாங்க. இவங்க 2 டீமில் யார் டீமுக்கு அட்வான்டேஜ்னால் மேக்ஸிமம் சர்ஃப்ராஸ் கான் டீம் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்குது. இப்போது லாஸ்ட் மேட்ச் நம்ம கொடுத்துருந்தோம், அதோட நான் டீமையும் காட்டுதேன். செம்ம டீமு, நல்ல மினி ஜிஎல்ல வின் பண்ணியிருந்தோம். ஓகே, நம்ம இந்த மேட்சோட இதுக்குள்ளே போயிருக்கலாம். இதுதான் லாஸ்ட்டு மேட்ச் இறங்கின ஸ்குவாடு. மேக்ஸிமம் லாஸ்ட்டு மேட்ச் இறங்கின ஸ்குவாடு தான் சேம் மேட்ச் இறங்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இல்லை, கம்மி தான். நான் இதில் பிளேயர்ஸ் ஒரு 12 பேர் அப்படி சொல்லலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். அப்படி சொல்லும் போது 1-2 பிளேயர் மெயின் பிளேயர் மிஸ் பண்ணிடுறோம். அது 1-2 மேட்ச்சுக்கு தான் கரெக்டாக இருக்கும். நானே ஒரு 3 டீம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுபடி டீமு நீங்களே போடுங்க. இல்லைனா இதே டீம்னாலும் போட்டுக்கோங்க. டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் நான் டீம் போடுறேன். கண்டிப்பாக மினி ஜிஎல் ஃபஸ்ட் அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜிஎல்ல நல்ல ஒரு பொசிஷனில் இருப்போம். ஜிஎல்ல கூட ஃபஸ்ட் அடிக்கலாம். அது நம்ம 1-2 பிளேயர் நம்ம கொடுக்கறதுல நீங்கள் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி போட்டிருந்தீங்கன்னாலும் ஓகே தான். ஓகே, உள்ளே போய்க்கலாம். டெமோ டீம் 1 ஏகான்னு எடுத்துருக்குறேன். நேற்று மார்டின் கப்டில் அருமையாக விளையாண்டார். நேற்று வந்தார். ஒரு ரிஸ்கி ட்ரை தான். நான் ஒரு இதில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எல் வுட்டு இவர் ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. எம் கப்தில் இல்லைன்னா அலெக்ஸ் ஹேல்ஸ், இவங்க 2 இடத்துல யாராவது ஒருத்தர் அவுட் ஆகிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ரிஸ்கியாக ட்ரை பண்ணுங்கள். நான் இதில் ஒரு இது எடுத்திருக்கேன். இன்னொரு டீமில் அலெக்ஸ் ஹேல்ஸ் எடுத்திருப்பேன். அந்த மாதிரி ஆல்ரவுண்டர்லாம் மேக்ஸிமம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். கேப்டன் இதில் சர்ஃப்ராஸ் கானையும் இதையும் கொடுத்துருக்குறேன். வைஸ் கேப்டன். நீங்கள் எதுவும் இதில் சின்ன சேஞ்சஸ் பண்ணணுமா, வேலட்டர் அவரை நீங்கள் ட்ராப் பண்ணணுமா ட்ராப் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் பவுலர் வேறு யாராவது என் ஷா நினைக்கிறேன், அவருக்குனாலும் நீங்கள் போகலாம். உங்களோட ஆப்ஷன் தான். இல்லைன்னா ராமன் பவுல் அவர்னாலும் நீங்கள் போகலாம். உங்களோட சாய்ஸ் தான். டீம் 2 பார்ப்போம். இதில் சொல்லியிருந்தேன்னா மார்டின் கப்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அலெக்ஸ் ஹேல்ஸ் இதில் எடுத்துருக்கிறேன். கேப்டன் பாபர் அசம், சர்ஃப்ராஸ் கான் வைஸ் கேப்டன். பாபர் திடுக்குன்னு ஒரு சைடு ஸ்ட்ராங்காக நின்று ப்ளே பண்ணலாம். அங்கே டாப் ஆர்டர் 3 எடுத்துட்டேன். எம் ஹாரிஸ், சோஃபியா அதையும் எடுத்துருக்கிறேன். அஹ்மதுல்லா ஒரு பவுலு, எல் வுட் இவரையும் எடுத்துருக்கிறேன். இன்னொன்று என்னென்னா சல்மானே நீங்கள் ஒரு இதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நல்லா போடுவார். என் ஷா இவரும் பவுலிங்கில் ஒரு பாபரை ஒரு டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக பண்ணுவார் நியூ பாலில். ஸோ சொல்ல முடியாது. பாபரை எடுக்காமனாலும் போங்க. நான் டெலிகிராமில் லாஸ்ட் மினிட்ஸில் டீம் நான் அப்டேட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. டீம் 3 இதுவும் ஒரு ரிஸ்கியான டீம் தான். இதையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, லாஸ்ட் மேட்சுக்குள்ளே நான் ரிசல்ட்டு காட்டுறேன். இந்த பிஎஸ்பிஎல் ப்ரெடிக்ஷனால தான். இதை வச்சு டீம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள்.
இதான் நான் நேற்று போட்டிருந்த டீம் 1. மார்டின், கப்டில், அலைஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருந்தேன். கொஞ்சம் நான் ரொட்டேட் பண்ணியிருக்கலாம். நான் யோசித்தேன் அலைஸ் ஹெல்ஸு, ஜேசன் ராய் யாராவது ஒருத்தரை ட்ராப் பண்ணலாம், பவுலிங் போகலாம் கீழேன்ட்டு. பட் எடுத்துட்டேன். நல்ல ஒரு இதான். கேப்டனும் வைஸ் கேப்டனும் மாற்றி போட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். இன்னொரு டீமில் வைஸ் கேப்டனாக தான் அகில் குஷேனை கொடுத்துருந்தேன். கொஞ்சம் ரொட்டேட் பண்ணியிருந்தோம்னா டீம் இன்னும் சூப்பராக வந்திருக்கும். செம்ம பாயிண்ட்டு. ட்ரீம் டீம் பாயிண்ட்டையும் பாருங்கள். அகில் குஷேன் தான் கேப்டனு. நம்ம வைஸ் கேப்டன் 2 டீமும் கொடுத்துருந்தோம். கரெக்டாக கொடுத்துருந்தா கரெக்டாக வந்திருக்கும். மிச்சப்படி பாதி பிளேயர் வந்துட்டாங்க. மிக்காய், நிஷா எல்லாருமே வந்துட்டாங்க. முகமது அமீரையும் எடுத்திருந்தேன். கொஞ்சம் 900 பாயிண்ட், நம்மளுக்கு 700 பாயிண்ட் கிட்ட. நல்ல இதாக இருந்தது. அடுத்த மேட்ச் இது காட்டுதேன். நேற்று உமன்ஸ் ஐபிஎல்லோட என்னோடய டீம் பாருங்கள். 6 டீம் கிட்ட போட்டிருந்தேன். என்னென்னா அந்த இதில் வந்து கரெக்டாக இப்போ சுத்தி பந்தரா பிளேஸில் ஹெச் கவரையும் வச்சு டீம் எடுத்திருந்தேன். அதுவும் நல்ல பாயிண்ட் தான். அடுத்த பாயிண்ட்டு கொஞ்சம் தான் பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டு. எல்லிஸ் பெரி, என்எஸ் பேண்டு 2 பேருமே கரெக்டாக வந்துட்டாங்க. அதுபோக டீமில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 பேர் வந்துட்டாங்க. இதில் கீழே பவுலிங் இது மிஸ் ஆகிருந்தது. இன்னொரு டீமை காட்டுதேன், அதுவும் கரெக்டாக வந்திருக்கும். இதில் பாருங்கள், பெரிய கரெக்டாக கொடுத்துட்டேன். ஜி வெர்க்ரம் வைஸ் கேப்டன் கொடுத்துருந்தேன். இதில் என்எஸ் பேண்டை கொடுத்துருந்தேன்னா நல்ல பாயிண்ட்டாக இருந்திருக்கும். அதுபோக ஆர்சிபி இதாக எடுத்திருந்தேன். பவுலிங் கரெக்டாக இதில் வந்துட்டா. சின்ன மிஸ்டேக் கரெக்டாக ரொட்டேட் பண்ணாமல் விட்டுட்டோம். இல்லைன்னா இதுவும் ஜியில் நல்ல பொசிஷன் வந்திருக்கும். இப்போது நல்ல பொசிஷன் தான், இன்னும் உள்ளே போயிருக்கலாம் அமௌண்ட் வின் பண்ணுறதுக்கு. ஓகே கைஸ், நாளைக்குள்ள மேட்சுக்கான வீடியோ நீங்கள் நைட்டு அப்லோட் பண்ண பார்க்க, இல்லைன்னா நாளைக்கு மதியம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.